ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதி இங்க தொடர்ந்து உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதுவும் குறிப்பா இந்த கிரின்கி பகுதி கொசாச்சி லகர் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா அங்க தொடர்ந்து வந்து ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி அங்க பக்கத்துல நிறைய ஐலாண்ட் இருக்கு அங்க வந்து பதுங்கி இருந்துக்கிறது டைம் கிடைக்கும் போது வந்து இந்த பகுதியில அட்டாக் பண்ணி திடீர்னு அட்டாக் பண்ணி அந்த பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சில நாள் எடுத்துக்கிட்டு திரும்ப பின்வாங்கி போயிடுவாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டுகளை பயன்படுத்தி இந்த ரப்பர் போட்டுகளை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலையக்குள்ள போய் லேண்ட் ஆயிடலாமா, அங்க போய் சில பகுதிகளை பிடிச்சிட்டு நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல கொடி ஏற்றி பாத்திரலாமா அப்படிங்கிறது போலாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட FPV ட்ரோன் ஆபரேட்டர் பார்த்துக்கிட்டு அந்த போட்டு மேலேயே தாக்குதல் பண்ணியிருப்பாரு. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எக்ஸாக்டா இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே முக்கியம். இந்த கெர்சன் பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம இப்போ இதெல்லாம் ஹைலைட் பண்றோம். நார்மலா இதெல்லாம் நடக்கும், தினமுமே ஒரு ஈவெண்ட் நடக்கும். எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுல முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இந்த உக்ரைனியன் வீரர்கள் இந்த போட்டை பயன்படுத்தி இந்த ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இந்த ரிவர் வழியா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கே நடந்ததுன்னா கெர்சனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொனிங்கா ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரீமில் கனெக்ட் ஆகிறதுக்காக உக்ரைனோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது ரஷ்யாவோட ட்ரோன் அடிச்சிருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்தரா இந்த ஒலன்ஸ்கி இருக்கு இல்லையா, இந்த பகுதியெல்லாம் த்ரிட்டன் பண்றதுக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உக்ரைனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அதிகமான உக்ரைனோட வீரர்கள்லாம் டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இந்த இடத்துல ரீக்ரூப் ஆகி அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதத்தை எல்லாத்தையும் இங்க பத்திரமா இருந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நேரா போய் இந்த ஒலன்ஸ்கி அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திக்கிறாங்க. இது போல் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மினி மேப்பில். ஸோ இது வந்து கெர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் நேராக மேலே வந்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டின்ப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இந்த கொஷாச்சி லகர் பகுதியிலேருந்து முன்னேறி போய் இங்கே இருக்கக்கூடிய ஐலாண்டில் சண்டை நடந்துட்டு இருக்கிறதா வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட மெரைன்ஸ் வந்து அந்த ஐலாண்டில் லேண்டிங் ஆகி ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ஆகி அவங்க இந்த இடத்துல தெரியும் ஒரு சின்ன கொன்னிங்கா ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கத்தில் போய் இது வந்து இப்போதைக்கு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லலை, இது ஒரு கிரே ஜோன் தான். ஸோ இந்த பகுதியில் வந்து உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லலை. அப்படி ரஷ்ய வீரர்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த பகுதி ஃபுல்லாகவே அதுவும் குறிப்பாக இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். இருதரப்புலையும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்கள் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோவோதிங்கான்கியா பேர் கொஞ்சம் கட்டாகல. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த உக்ரைனோட ஹெவி ட்ரோன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாபா யாகா ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களோட ஆப்ரேஷனல் பேஸ் அந்த பகுதியில் இருந்தது. நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வந்து ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய களத்தெல்லாம் கிளியர் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை ரஷ்யா திரும்ப இந்த கெர்சன் பகுதியில் தாக்குதல் பண்ணி முன்னேறி போகிறதுக்கு, அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில் போய் தாக்குதல் பண்ணுறதுக்கு ரஷ்யா தயாராகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஏன் இது நடந்த என்ன ஆகும் அப்படின்றது போல கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரஷ்யா இது போல செய்யாதனால உக்ரைன் வந்து இங்கே தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இப்போ தடுக்கும் விதமாக ரஷ்யா போய் அந்த பகுதியில் இருந்துட்டு அந்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்கன்னா சண்டை அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த திருப்பி மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களும் ரஷ்ய வீரர்களும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்ட்டிலரிகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெருமளவில் உக்ரைன்ஸ் கிட்ட அந்த இடத்துல ஆர்ட்டிலரிகள் இருக்கா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா சமீப காலமா அதுவும் குறிப்பா மே 1 இருந்து மே 31 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்ரஷன் அந்த இடத்துல ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் பல ட்ரோன்களை விட்டுருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய ஆர்ட்டிலரி தாக்குதல்லாம் செஞ்ச மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பகுதியிலேருந்து குறிப்பாக இந்த கெர்சன் பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கெர்சன் பகுதியிலேருந்து ATACMS மிசைலை லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஹிமார்ஸை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுறதா இருக்கட்டும், இது போல வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதிக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ப்ராப்பரான ஆர்ட்டிலரி டேங்குகள் இது போல எதுவுமே இல்லைன்னா அவங்க ஹிமார்ஸையும் ATACMS தான் பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை ரஷ்யா இது போல முன்னேறி
போயிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே தாக்குதலுக்குரிய ரேஞ்சில் வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஏடிஏசிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஹிமார்ஸாக இருக்கட்டும், இன்னும் பின்னோக்கி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதனால ரேஞ்ச் வந்து அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல ஆம்பிபிஎஸ் லேண்டிங் இப்போ புது ஃப்ராண்ட் இந்த பக்கத்தில் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் நபர் சொல்லியிருந்தாரு இது போல் ஒடசா எப்போ பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம பல பதிவுகளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒடசான்றது வந்து பிடிக்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. அது அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரஷ்யா ஒரு 2 லட்சம் வீரர்கள் கிட்ட வந்து தயார் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட நேவல் ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யா இது போல் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி கெர்சன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு மிக்கலேவ்காவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒடசா பகுதிக்குள்ளேயே போக முடியும். ஒரு வேளை அப்படி போனா கூட அந்த ஒடசா பகுதியை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமளவில் நேட்டோ கண்ட்ரிஸ், அதுவும் குறிப்பாக ரொமேனியாவோடலாம் அந்த இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களோட பார்டர் பகுதியில் ரஷ்யன் ட்ரூப்ஸ் போகும்போது மேபி தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ட்ரோன் ஏவுவாங்க, அவங்க ட்ரோன் ஏவுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பெருமளவில் எஸ்கலேட் ஆகிடும். இது ரஷ்யாவுக்கு கெட்ட பேராக போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு அது பாசிபிலிட்டி கிடையாது ரஷ்யா தரப்பு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. மேபி இது பேச்சுவார்த்தையினால பேசி ஒடசா பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அமெரிக்காவோட ஆயுதங்களாக இருக்கட்டும், மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள்லாம் ரஷ்யா பகுதியில் தாக்குதல் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சில நாடுகள் தான் வழி கொண்டு வந்துருவாங்க. ஒரு நாளாக பேசி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டோங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து உறுதித்தன்மையை காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த போர் வந்து எஸ்கலேட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள் நினைக்கிறது என்ன, நம்ம ரஷ்யாவோட டெரிட்டரியை நம்ம அடிக்கல. இப்போ வந்து புதுசாக ஒரு ரெட் லைன் வரைஞ்சி வச்சிருக்கோம். ஏன்னா மேக்ரோன் அவர்கள் காமிச்சார் இல்லையா, இங்கே பார்த்துக்க ரஷ்யா நாங்கள் மாஸ்கோ அடிக்கல. அதனால மேற்குலக நாடுகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஃபின்லாண்டு, ரொமேனியா, பல்கேரியா, அப்படி இல்லையா போலாண்டு, இவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல நினைப்பாங்க. அதெல்லாம் விட்டு நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பை யோசிச்சு நேராக கொண்டு போய் யூகே அடிச்சான்னு வச்சுங்களேன், சோழி முடிஞ்சிடும். மிகப்பெரிய எஸ்கலேஷனாக மாறிடும். இல்லை ஃப்ரான்ஸை போய் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரான்ஸோட ட்ரூப்ஸ் தான் இந்த பகுதியில் இருக்கிறதா புட்டின் அவர்களே சொல்லியிருந்தார். ஒத்துக்கோங்க, உங்களோட ட்ரூப்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டுகளாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து அதை மறுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் ட்ரெயினர்ஸை மட்டும் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால எஸ்கலேஷன் பெருசாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே போய் மேற்குலக நாடுகளோட ஆயுதம் விழுந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து அது கௌரவ பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணியே ஆகணும். இவங்க சொல்கிற நாடுகள்லாம் அவங்க அடிப்பாங்களா அப்படிங்கிறது போல இல்லை, முடிஞ்சிச்சு, அது அவ்வளோதான், பெருமளவில் எஸ்கலேட் ஆக போகுது, நீ அடிச்சிட்டால நான் உனையை தான் அடிப்பேன் அப்படிங்கிறது போல இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய யூகே அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். பல நாடுகளும் ஒன்றிணைஞ்சு ஆமாம் அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா யூகே மேலே பல நாடுகளுக்கும் வெறி இருக்குது, செஞ்சு விட்ருவாங்க அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நடக்குதா என்ன இல்லை, இந்த பிரச்சனையில் அப்படியே முடிஞ்சிடணும் அப்படித்தான் எல்லாரும் வேண்டிக்குவோம். நானும் அப்படியே வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக முடிஞ்சோடனே இதில் எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்னு. ஒரு வேளை ஆயிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக உலக போர் நோக்கி தான் போகும். இனிஷியலாக இது யூரோப் போராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே யூரோப்பில் தாங்க 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்போ 3ஆம் உலகப் போர் அங்கே தான் ஆரம்பிக்குது. அவங்க தான், வேறு வழியே இல்லை. யார் பவர் இந்த இடத்துல அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் மொதல் 2 போர் வந்துச்சு. இப்போ இதுவும் இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.